அனைவருக்கும் வணக்கம். நேற்றைய தினம் லோயலா மாணவர்கள் முன்னாள் கூட்டமைப்பு IPDS அப்படின்ற நிறுவனம் கருத்து கணிப்பு முடிவுகளை வெளியிட்டது 3 ஜான்வரி 2026. அப்போ சாம்பிள் சைஸ் அவங்க சொன்னது 81,375 81,375. அப்போ ஒவ்வொரு தொகுதிகள் வாரியா நம்ம ஸ்பிளிட் பண்ணி பார்க்கும்போது தோராயமா 347 சாம்பிள்ஸ் அவங்க கலெக்ட் பண்ணியிருக்க வாய்ப்பு இருக்கு. அவங்க சொன்ன ரிசல்ட் அப்படின்னு பார்க்கும்போது DMK 30.7% வாக்குகளையும், ADMK 26.3% வாக்குகளையும், தாவேகா 21% வாக்குகளையும், NTK நாம் தமிழர் 7.5% வாக்குகளையும், அதர்ஸ் 15% வாக்குகளையும் பெறுவாங்க அப்படின்னு போட்டிருக்காங்க. நோட்டா அல்லது அன்டிசைடட் அப்படின்ற மாதிரி அந்த ஓட் ஷேர் இருக்கு. ஸோ இந்த IPDS நிறுவனத்தினுடைய மொத்த ஸ்டாட்டிஸ்டிக்ஸையும் இப்போ பார்த்தலாம். தென் இவங்களுடைய இந்த பித்தலாட்ட வேலைகளை பத்தி நான் எக்ஸ்பிளைன் பண்றேன். முதல்ல சீஃப் மினிஸ்டர் ஃபேஸ்க்கான அந்த வேல்யூ எப்படி இருக்கு அப்படின்னு பார்க்கும்போது MK ஸ்டாலினுக்கு தான் முதல் ப்ரெஃபரன்ஸ் இருப்பதா இவங்க சொல்றாங்க. ரெண்டாவது விஜய் அவர்களுக்கு இருப்பதாகவும், மூணாவது எடப்பாடி பழனிசாமிக்கும், நாலாவது கனிமொழி MPக்கு, இதெல்லாம் மிகப்பெரிய சிரிக்க வேண்டிய இடம் இதெல்லாம், ஐந்தாவது உதயநிதி ஸ்டாலின் அவர்களுக்கும் இந்த ப்ரெஃபரன்ஸ் இருப்பதா சொல்றாங்க. TVKவோட இம்பாக்ட் அதிகபட்சம் திமுகவுக்கு இருக்குமா. ஸோ இந்த பாயிண்ட்லேயே இவங்களோட மொத்த சர்வேவும் அடிபட்டுருச்சு. ரெண்டாவது ஏன்னு பின்னாடி சொல்றேன். ரெண்டாவது அதிமுக VCKவுக்கு அடுத்தடுத்த பாதிப்புகள் இருக்குமா. ஓகே, அடுத்து யூத் இவங்க பெரும்பாலும் தாவேகாவுக்கு சப்போர்ட் பண்றாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அது எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம் தான். லெஸ் இம்பாக்ட் NTKக்கு இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. இதுவும் சிரிக்க வேண்டிய விஷயம் தான். இதை பத்தியும் கடைசி சொல்றேன். ஸோ இவங்களோட இந்த ஒட்டுமொத்த கருத்து கணிப்பை பார்க்கும்போது இதை விட ஒரு மோசமான பேஸ்லெஸ் ஆன ஒரு கொஞ்சம் கூட டேட்டா பேஸே இல்லாத கருத்து கணிப்பை நான் பார்த்ததே கிடையாது. இவங்க சொன்ன அந்த 81,000 சாம்பிள்ஸை இவங்க வெறும் அந்த குறிப்பிட்ட ஒரு 7-8 டீமை வச்சுட்டு கலெக்ட் பண்ணதை என்னால் நம்பவே முடியல. ரெண்டாவது விஷயம், இவங்களோட ஹிஸ்ட்ரி அந்த மாதிரி நிறைய எலெக்ஷன்ல தப்பா சொன்ன ஒரே கருத்து கணிப்பு நிறுவனம் இவங்க தான். ஆனா இவங்களுக்கு இந்த அளவுக்கு மீடியாஸ் ஒரு ஹைப் கொடுத்து எல்லாரையும் டெலிகாஸ்ட் பண்ண வச்சு அதை பத்தின டிபேட்லாம் போயிட்டு இருக்கு. ஸோ எந்த அளவுக்கு இந்த கருத்து கணிப்பானது உண்மையானது அப்படின்னு நிறைய பேர் எங்கிட்ட ட்விட்டர்லையும் அண்ட் நம்மளோட யூடியூப் கம்யூனிட்டிலையும் கமெண்ட் பண்ணியிருந்தீங்க. ஸோ அவங்களுக்குலாம் சொல்ற விஷயம் என்னன்னா, இதெல்லாம் தூக்கி குப்பை தொட்டியில போடுங்க. இந்த கருத்து கணிப்பு 1% கூட நடக்க வாய்ப்பே கிடையாது. இவங்க கொடுத்துருக்கிற 26.3% அண்ட் 30.7% ரெண்டு திராவிட கட்சிகளுக்கு கொடுத்துருக்காங்க இல்லையா, அது கூட்டணியோட கொடுத்துருக்காங்க. இண்டிவிஜுவலா அந்த பார்ட்டிஸோட ஸ்ட்ரென்த்தை பிரிச்சு பாத்தீங்கன்னா இவங்க எடுத்த அந்த ஃப்ராடு கருத்து கணிப்புலேயே கட்சிகள் ரொம்ப கம்மியா தான் வாங்கியிருப்பாங்க. ஆல்மோஸ்ட் ADMK ஒரு 18-19 தான் வாங்கியிருக்கும். திமுக 20% வாங்கியிருக்கலாம். இப்ப தாவேகாவுக்கும் திமுகவுக்கும் ஒரு டைட் ரேஸ் இருக்கிற மாதிரி இவங்க ப்ரொஜெக்ட் பண்றாங்க. அவருக்கு உண்மையாவே கிரெடிபிலிட்டி அண்ட் அதுல ஏதாவது ஒரு நாணயம்னு ஒண்ணு இருந்திருந்தா அவரு ஈக்குவல் ஸ்பிளிட்டை கொடுத்துருக்கணும். எந்தெந்த கட்சிகள் எவ்வளவு பர்சன்டேஜ் ஆஃப் ஓட்ஸை வாங்குது அப்படின்றத அவர் சொல்லியிருக்கும். அது எதுவுமே சொல்லாம பிளாங்கா மொட்டை சாத்தான் குட்டையில விழுந்தது அப்படின்னு ஒரு பழமொழி சொல்லுவாங்க. அதுக்கேற்ற மாதிரி ஏதோ ஒரு கருத்து கணிப்பு சொன்னோம், ஏதோ ஒரு டேட்டா சொன்னோம், எந்த பிரேக்கப்பும் கிடையாது, எந்தெந்த ஏஜ் கேட்டகரி யார் யாருக்கு ஓட்டு போடுறாங்க, எந்தெந்த மண்டலங்கள்ல எப்படியான ஓட்டிங் பேட்டர்ன் இருக்கு அண்ட் ஹிஸ்டாரிக்கல் டர்ன் அவுட்டை வச்சுதான் அந்த கருத்து கணிப்பை எடுத்தாங்களா அண்ட் எந்த மாதிரியான சயின்டிபிக் சாம்பிளிங் மெத்தடை யூஸ் பண்ணாங்க அப்படின்னு பல கேள்விகள் இருக்கு. ஏன்னா 81,000 அப்படின்றது ரொம்ப ரொம்ப கம்மியான சாம்பிள் சைஸ். அந்த சாம்பிள் சைஸ்ல ஒரு கருத்து கணிப்பு முடிவை சொல்றாங்க அப்படின்னா சயின்டிபிக் சாம்பிளிங்கை கண்டிப்பா யூஸ் பண்ணணும். அப்படி யூஸ் பண்ணலன்னா அது தப்பான முடிவு தான் கொடுக்கும். இப்போ நிறைய பேர் இருக்காங்க, இப்ப JVC மாதிரியான கருத்து கணிப்பாளர்கள், அவங்களாம் நிறைய சாம்பிள்ஸ் எடுக்கிறத ப்ரொஜெக்ட் பண்ணிக்கிறாங்க. அது உண்மை இல்லைன்னு ஆல்ரெடி சொல்லிட்டேன், அதெல்லாம் பக்கா ஃப்ராடு தானோ. ஆனா அதுக்கே அவங்க என்ன பண்றாங்கன்னா, அதிக சாம்பிள் எடுக்கிறோம், அதனால இதுல சயின்டிபிக் சாம்பிளிங் மெத்தடை நாங்க யூஸ் பண்றதுல நார்மலா சொல்லிடுறோம் அப்படின்றாங்க. அது ஒரு பக்கம், அவர் அடுத்த வீடியோல பாத்துக்கலாம். இந்த வீடியோல இவர் என்ன சொல்றாரு அப்படின்னா, கொஞ்சம் சாம்பிள் எடுத்துட்டு சயின்டிபிக் சாம்பிளிங் மெத்தட் யூஸ் பண்ணாரா இல்லையான்றது கேள்விக்குறி. ஆனா அதை பத்தி எந்த ஒரு டாக்கோ இல்ல அதை பத்தி எந்த எக்ஸ்பிளனேஷனும் கிடையாது. இந்த பத்திரிகையாளர்களும் ரொம்ப டம்பா அவர் சொல்றதெல்லாம் கேட்டு நோட் பண்ணிட்டு இருக்காங்க. எங்க எடுத்தீங்க, எப்படி எடுத்தீங்க, என்னென்ன ஓட்டிங் பேட்டர்ன், என்ன ஏஜ் பிராக்கெட் இருக்கு, எந்த கட்சிகளுக்கு எப்படிப்பட்ட சேதாரம் உருவாகுது, இப்போ அதிமுக அதிகப்படியான வாக்குகளை தாவேகா கிட்ட இழக்குது அப்படின்றதுதான் எங்களுடைய பெர்ஸ்பெக்டிவ். ஆனா இவர் ப்ரொஜெக்ட் பண்ற DMK, DMK கிட்ட இருந்து ஓட்டு போகுது. பட் பெரும்பாலும் ஓவரால் தமிழ்நாடு ட்ரெண்டை பார்த்தோம்னா அதிமுக தான் பலவீனப்படுது. அதை இவர் சொல்லாம சுத்தி வளைச்சு அதிமுக பாஜக கூட்டணியை ப்ரொடெக்ட் பண்ற மாதிரியான ஒரு கருத்து கணிப்பு சொல்லியிருக்காரு. அடுத்து நாம் தமிழருக்கு 7.5 சொல்லியிருக்காரு. இதை விட ஒரு காமெடி எதுவுமே இருக்க முடியாது. நாம் தமிழர் 3.1% வாக்குகளை தான் எடுக்கும் அப்படின்னு நான் தான் ஃபர்ஸ்ட் சொன்னேன். அண்ட் இப்ப எல்லா கருத்து கணிப்பாளருக்கும் அந்த ரேஞ்சில் தான் வந்துட்டு இருக்காங்க. 3% தான் அவங்க வர முடியும், அதுக்கு மேல வரதுக்கான வாய்ப்பே கிடையாது. அவங்க வேட்பாளர்கள் போட்டியிட அனைத்து தொகுதிகளிலும் டெபாசிட் இழப்பாங்க அப்படின்றத கள நிலவரம்.
அதுக்கப்புறம் நாம் தமிழருக்கு, இவர் வந்து நாம் தமிழர் ஓரியன்டா இருக்கிற ஒரு ஆள் தான். அண்ணன் சீமான் அப்படின்னு சொல்லிட்டு பேசக்கூடிய ஒரு நபர். அந்த வார்த்தையிலே நம்மளுக்கு தெரிஞ்சிடும் இவருடைய கருத்து கணிப்பு எந்த அளவுக்கு உண்மை அப்படின்னு. தாவேகாக்கு 21% அப்படின்னு இவர் கொடுத்திருக்கிறது. இது வந்து அதிமுகவுக்கு கொடுக்க வேண்டிய ஓட் ஷேர். அதிமுக கூட்டணிக்கு கொடுக்க வேண்டிய ஓட் ஷேர் இங்க கொடுத்துட்டு தாவேகாக்கு 26.3 கொடுத்துருக்காரு. தாவேகாவோட ஓட் ஷேர் 40% மேல இருக்கு. பட் இவங்க வாண்டடாவே டெலிபரேட்டாவே அது எல்லாத்தையும் மறைச்சு இந்த கருத்து கணிப்பை போட்டிருக்காங்க. ஏடிஎம்கே 26.3% வரதுக்கு வாய்ப்பே கிடையாது. 20% தான் கூட்டணியோட சேர்ந்து தனி கட்சியா 16.7% எடுப்பாங்க. இது தேர்தல் முடிவுகளுக்கு அப்புறம் நம்ம பார்க்க தான் போறோம். அடுத்து டிஎம்கே பிளஸ் 30.7% எடுப்பாங்கன்னு போட்டிருக்காங்க. ஸோ திமுக கூட்டணி 30% வரதுக்கு வாய்ப்பு இருக்கு. பட் ஓவரால் டாலியா பார்க்கும்போது தாவேகா திமுக விட 10% கூடுதலா எடுக்கும். அப்ப 40% போயிடும். இவங்க 30% டிஎம்கே பிளஸ் கொடுத்தது ரைட்டு தான். இந்த அன்டிசைடட் அண்ட் நோட்டான்னு சொல்லி 15% கொடுத்துருக்காங்க இல்லையா, இந்த மாதிரி கருத்து கணிப்பை நம்ம எடுக்கவே கூடாது. அன்டிசைடட் அண்ட் நோட்டா ஓட்டர்ஸ் 10% தாண்டாங்கன்னா அந்த கருத்து கணிப்போட கிரெடிபிலிட்டி அடிபட்டுருச்சுன்னு அர்த்தம். அந்த மாதிரி ரிசல்ட் வந்தாலே நம்ம மறுபடியும் சாம்பிள் சைஸை இன்க்ரீஸ் பண்ணணும், இன்னும் ஓட்டர்ஸ் கிட்ட பேசணும், இன்னும் ட்ரெண்டை ஃபைன் பண்ணி ஒரு டிஃபைன்டு ஒரு ஸ்ட்ரக்சரை கொடுக்கணும். அதர்ஸை ஒரு 10%க்குள்ள அடக்கணும். அப்பதான் வந்து அந்த கருத்து கணிப்பு முடிவு ஒரு நல்ல தேரியா நம்ம பார்க்க முடியும். ஆனா இவங்க 15% அதர்ஸ் நோட்டா அப்படின்னு கொடுத்துட்டு போறாங்க அப்படின்னா இதுல இருந்து தெரிஞ்சிருச்சு ஏதோ ஒரு கருத்து கணிப்பு எடுக்கணும்ன்ற மாதிரி. இது எடுத்தாங்களான்றது டவுட்டு. இப்படி எடுத்தா இந்த மெத்தடே தப்பு. இது நிறைய போல்ஸ்டர்ஸ் அண்ட் சயின்டிபிக் சாம்பிளிங் மெத்தடை யூஸ் பண்ற நான் மீடியாவில் இருக்கக்கூடிய ஃபீல்ட்ல ஒர்க் பண்ணக்கூடிய பல மெயின் ஸ்ட்ரீம் மீடியாவோட ஜேர்னலிஸ்ட் நிறைய பேர் எனக்கு தெரியும். அவங்க எல்லாருமே இந்த மாதிரியான மெத்தட்லாம் யூஸ் பண்ண மாட்டாங்க. எந்தெந்த தொகுதிகளில் அதர்ஸோ இல்லை இந்த மாதிரி எக்ஸ்டர்னல் ஃபேக்டர்ஸ் 10% தாண்டி வராங்க அப்படின்னா அந்த கருத்து கணிப்பு முடிவுகளை மறுபடியும் ரிவைஸ் பண்ணி அதை வந்து கரெக்டா எடுக்க பார்ப்பாங்க. ஸோ இந்த 15%ல ஒரு 10% தாவேகாவுக்கு சப்போர்ட்டர்ஸா தான் இருப்பாங்கன்னு தான் நான் பாக்குறேன். ஒருவேளை இது உண்மையா இருந்தா, பொய்யா இருந்துச்சுன்னா இது எல்லாமே அவங்க இஷ்டத்துக்கு கொடுத்த நம்பர்ஸ். உண்மையா இருந்துச்சு அப்படின்னா இந்த 10% தாவேகாவுக்கு போக வேண்டியது. சைலண்ட் ஓட்டர்ஸ் மோஸ்ட்லி தாவேகாவுக்கு தான் வாக்களிப்பாங்க இந்த எலெக்ஷன்ல. ஓகே, இது எல்லாமே பார்த்தாச்சு. நெக்ஸ்ட் அவங்களோட இதுக்கு முன்னாடி கருத்து கணிப்பு நிறைய எடுத்து அவர் வெளியிட்டு இருக்காரு. அதனுடைய கிரெடிபிலிட்டி என்னன்னு பார்ப்போம். இது வரைக்கும் ஒரே ஒரு எலெக்ஷன் கூட சரியா சொன்னதே கிடையாது. ஆனா அது எல்லாத்தையுமே திட்டமிட்டு மீடியாக்களும் அவரோட டீமை சேர்ந்தவங்களும் மறைச்சு ஒரு நெரேட்டிவ் செட் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ 2016 எலெக்ஷன்ல திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சிக்கு வரும் அப்படின்னு அவர் சொன்னாரு. ஆனா ஆட்சிக்கு வந்தது அதிமுக. 2024 பாஜக கூட்டணி ஒரு 6 தொகுதிகள் வரைக்கும் வெற்றி பெறும். அதிலும் குறிப்பா அண்ணாமலை அவர்கள் கோயம்புத்தூர்ல வெற்றி பெற்றே தீர்வார். அப்படி வெற்றி பெறலைன்னா நான் என்னோட கம்பெனியை கலைச்சிட்டு போறேன் அப்படின்னு சொன்னால்தான் அவரு. ஆனா இப்ப 2வது கருத்து கணிப்பே போட்டாரு. அண்ணாமலை தோல்வி அடைஞ்சாச்சு. அதுக்கான எந்த எக்ஸ்பிளனேஷனும் இல்லை. இந்த டம்ப் பத்திரிகையாளர்களும் அதை பத்தி எந்த கொஸ்டினையும் கேட்கல அவர்கிட்ட. அவங்களும் அவர் சொல்றதை நோட் பண்ணிட்டு அப்படியே போயிட்டாங்க. சோ இங்கேயே அவருக்கு ஒண்ணுமே இல்லை. இவர் இப்ப ஆக்சுவலா அவர் சொன்ன வார்த்தைக்கு முரணான ஒரு நடவடிக்கையில தான் ஈடுபட்டு இருக்காரு. அவர் சொன்ன கருத்து கணிப்பு நடக்கல. அண்ணாமலை அவர்கள் ஒரு ஒரு டைட் ஃபைட்ல வந்து தோல்வி அடைஞ்சா கூட பரவாயில்ல. ஆனா கிட்டத்தட்ட ஒரு 1 lakh மார்ஜின்ல அவர் தோத்தாரு. அப்படின்னும் போது இவர் கருத்து கணிப்பு ஒரு ஃபால்ஸ் அப்படின்றதுதான் நம்மளுக்கு தெரிய வருது. அதுக்கப்புறம் அவர் வந்து என்ன எக்ஸ்பிளனேஷன் கொடுத்தாலும் யாரும் கேட்க போறது. ஏன்னா நீ சொன்ன வார்த்தை என்ன, அண்ணாமலை வெற்றி பெறலன்னா நான் கம்பெனியே கலைச்சிட்டு போறேன்னு சொன்னேன். ஆனா அவர் தோல்வி அடைஞ்சிட்டாரு பெரிய மார்ஜின்ல. அடுத்தது இவருக்கு வந்து இன்டீரியர் கனெக்ஷன் வந்து நிறைய கட்சிகள் கிட்ட இருக்கு. பிஜேபி கிட்ட இருக்கு, நாம் தமிழர் கிட்ட இருக்கு, அதிமுக கிட்ட இருக்கு. ஸோ அவங்களுக்கு ஏத்த மாதிரியான ஒரு ப்ரொஜெக்ஷனை தான் இவர் தொடர்ந்து கொடுத்துட்டு இருக்காரு. ஆக்சுவலா ஒரு போல்ஸ்டர் அப்படின்றவங்க அரசியல் சார்பான விஷயங்கள்ல பங்கெடுத்து கருத்துக்கள்லாம் தெரிவிக்க மாட்டாங்க பெரும்பாலும். ஆனா இவர் என்ன பண்ணாரு, கரூர் ராஜருக்கு இன்டர்வியூ கொடுத்தாரு. நிறைய விஷயங்களுக்கு அண்ணாமலைக்கு மிகப்பெரிய சப்போர்ட் தமிழ்நாடு ஃபுல்லா இருக்குன்னு சொன்னாரு. ஆக்சுவலா அவரால் கோயம்புத்தூர்ல வெல்ல முடியல. அப்புறம் எப்படி தமிழ்நாடு ஃபுல்லா அவருக்கு சப்போர்ட் இருக்கும்? இதெல்லாம் ஒரு பக்கா நரேட்டிவ். பார்லிமெண்ட்ல பிஜேபி 18% வந்ததுக்கு காரணமே மோடி பிரதமர் அவங்க வெற்றி பெற்றா ஒரு மத்திய அமைச்சர் தமிழ்நாட்டுக்கு கிடைக்கும் அப்படின்ற மாதிரி பாஜக ஓட்டர்ஸ் மத்தியில ஒரு எழுச்சி கிரியேட் ஆச்சு. அதிமுகவுக்கு ஓட்டு போடுகின்ற அந்த இந்துத்துவ வாக்காளர்கள் கூட பாஜகவுக்கு ஓட்டு போட்டாங்க. அதனாலதான் அந்த 18% வந்தது. அண்ணாமலையால மட்டும்தான் வந்துச்சுன்னு நம்ம சொல்லிட முடியாது. எஸ், அவருக்கும் அதுல பங்கு இருக்கு. பட் அவர் வந்து தமிழ்நாடு ஃபுல்லா விரும்பப்படுகின்ற ஒரு தலைவர் அப்படின்றத நான் ஒத்துக்கவே மாட்டேன். நிறைய இடங்கள்ல பாஜக சிங்கிள் டிஜிட் போய் டெபாசிட் எல்லாம் இழந்திருக்கு. அப்ப அங்கெல்லாம் ஒரு பலவீனமான தலைவர்னு ஒத்துக்கிறாரா இவரு? ஸோ டேட்டானா நியாயப்படி உண்மையா அதுக்கேற்ற மாதிரி பேசணுமே தவிர ப்ரொஜெக்ட் பண்ணக்கூடாது நம்ம விரும்புறபடி. அடுத்தது வந்து 2011 எலெக்ஷன்ல வந்து திராவிட முன்னேற்ற கழகம் வெற்றி பெறும் அப்படின்னு இவங்களோட சர்வே டீம் தான் சொல்லிச்சு. அதுல வெற்றி பெற்ற கட்சி அதிமுக ஸ்வீப் பண்ணுச்சு அந்த எலெக்ஷன்ல. அதிமுக தேமுதிக கூட்டணி. ஸோ இவருடைய கருத்து கணிப்பு இதுலயும் நடக்கல. ஏன்னா இவர் ஒரு 4-5 கருத்து கணிப்பு தான் வெளியிட்டு இருக்காரு. அதுல எதுலையுமே ஒரு நல்ல ஸ்ட்ரைக்கிங் ரேட் இவருக்கு கிடையாது. பட் அதை பத்தி யாருமே கொஸ்டின் எழுப்பல. அவர் சொல்றதெல்லாம் கேட்டுட்டு அப்படியே எழுதிட்டு போயிட்டு இருக்காங்க.
நம்ம இது எல்லாத்தையுமே ரிசர்ச் பண்ணி இப்போ நேற்று தான் இந்த டேட்டாலாம் கலெக்ட் பண்ணி பார்க்கும்போது எனக்கு அதிர்ச்சியா இருந்தது. இப்படிப்பட்ட ஒரு நபரையா வந்து இத்தனை மீடியாக்கள் ப்ரொஜெக்ட் பண்ணி கருத்து கணிப்பு எடுத்துட்டு இருக்கு அப்படின்ட்டு. கருத்து கணிப்பு முடிவுகளை வாங்கிட்டு இருக்காங்க, அதை டெலிகாஸ்ட் பண்றது என்ன, அதை பத்தின டிபேட் போடுறது என்ன, எல்லாமே ஒரு மாயாஜாலம் மாதிரி பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஸோ 2011 இவர் தேமுதிகாவுக்கு 6% என்னமோ கொடுத்தாரு, அவங்க 8 கிட்ட வாங்கினாங்க. கூட்டணி ஓட்டுனாலும் அவங்களுக்கு தனி ஸ்ட்ரென்த் இருக்கு. ஸோ என்னுடைய ஓவரால் பர்ஸ்பெக்டிவ் இந்த கருத்து கணிப்பு முடிவை பார்க்கும்போது எங்கேயுமே ஒரு லாஜிக்கான ஒரு ரீசன்ஸ் இல்லை, என்னென்ன தொகுதிகளில் எந்தெந்த கட்சிகள் வெற்றி பெறுது அப்படின்ற மாதிரியான டேட்டா இல்லை, எத்தனை பர்சன்டேஜ் ஃபீமேல் வந்து இந்த கட்சியிலேருந்து இந்த கட்சிக்கு மாறுறாங்க அப்படின்றத சொல்லலை, ஸ்விங் ஓட்டர்ஸோட கவுண்ட் என்னன்னு சொல்லலை. இந்த மாதிரி பல விஷயங்கள் இருக்கு. நான்லாம் வந்து இந்த மாதிரி சர்வே கருத்து கணிப்புல வந்து நிறைய ஸ்டடி பண்ணியிருக்கேன், ரிசர்ச் பேப்பர்ஸ் கூட பண்ணியிருக்கேன். ஆனா இவங்க சொல்றது எதுவுமே அது கூட கோரிலேட் ஆகலை. இப்போ பிரிண்ட் மீடியாவை விட்டுருங்க, நார்மலா ஃபீல்டுல ஒர்க் பண்ற போல்ஸ்டர் சில பேர் இருப்பாங்க, பெரிய நிறுவனங்களுக்காக ஒர்க் பண்றவங்க, அவங்க எல்லாருமே அதை அக்செப்ட் பண்ணிக்கவே இல்லை. அவங்க எல்லாருமே இந்த மாதிரியான ஒரு பேஸ்லெஸ் கருத்து கணிப்பை நாங்க பார்த்ததே இல்லை அப்படின்னு தான் சொல்றாங்க. 2024 அவர் கருத்து கணிப்பு போட்டப்ப கூட அண்ணாமலை வெற்றி பெறுவான்னு சொல்லிட்டு ஒரு ஸ்டாட்டிஸ்டிக்ஸை கொடுத்தாரு. அதாவது சாம்பிள் சைஸ் அதெல்லாம் கூட கொடுக்கல, பட் ஸ்டாட்டிஸ்டிக்ஸை கொடுத்தாரு, அது நடக்கலாம் அப்படின்ற மாதிரி கூட சொல்லல. அவர் உறுதியா சொன்னார் அண்ணாமலை வெற்றி பெற்றே தீர்வார் அப்படின்னாரு. அப்பவே வந்து எனக்குலாம் கொஞ்சம் டவுட்டா இருந்துச்சு. என்னன்னா நம்ம ஒரு கட்சி உறுதியா வெற்றி பெறுது அப்படின்னு சொல்லணும்னா ஓவரால் ட்ரெண்ட் அந்த கட்சிக்கு வந்து ஒரு பாசிட்டிவான இமேஜ் இருக்கணும். ஆனா பிஜேபிக்கு 2024 அப்படி கிடையாது. கோயம்புத்தூர்ல கொஞ்சம் செல்வாக்கு இருந்தது, திருநெல்வேலியில இருந்தது, அந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சம் தான் இருந்தது. ஆனா ஓவரால் ட்ரெண்டை ஃபைன் பண்ணாமலே இந்த கட்சி பெரிய அளவுக்கு வெற்றி பெறும் அப்படின்னு சொன்னாரு. இப்ப தாவேகாவுக்கு நான் பல தொகுதிகளில் உறுதியா வெற்றி பெறும்னு ஏன் சொல்றேன்னா, ஓவரால் தமிழ்நாடு ட்ரெண்ட்ல அந்த கட்சி பாசிட்டிவான இமேஜ்ல இருக்கு. எந்த தொகுதியிலுமே மோசமான தோல்வியை தழுவல, 16% கீழே எந்த தொகுதியிலுமே போல, அதிகபட்சமா 50% வந்து 70 தொகுதிகளில் தாவேகா லீட் பண்ணுது. ஆனா அந்த மாதிரி பிஜேபி 2024 இல்லையா? ஆனா இவர் உறுதியான்னு சொல்லும் போதே எனக்கு டவுட்டா இருந்துச்சு. ரிசல்ட்லயும் அவர் ஃபெயில் ஆனாரு. அதை பத்தி எந்த மீடியாக்களும் யாருமே பெரிய அளவுல பேசல. ஸோ ஓவரால் இந்த கருத்து கணிப்புகள் எல்லாமே ஒரு நெரேட்டிவ் செட்டிங் தான். இதனால மக்கள் மத்தியில எந்த விதமான ஒரு இம்பாக்டும் ஏற்பட போறதே கிடையாது. ஏன்னா இவர் சொன்ன கருத்து கணிப்பு எல்லாமே தப்பா தான் போயிருக்கு. ஆனாலும் இதை நம்பிட்டு மக்கள் பெருசா சீரியஸா எடுத்துக்கல. சில பேர் கட்சி சார்ந்தவங்க, இப்ப டிஎம்கே சேர்ந்தவங்க இதை வந்து ஒரு பெரிய அளவுல ஒரு கார்டு மாதிரி ரெடி பண்ணிட்டு 2வது முறை திமுக அப்படின்ற மாதிரி அவங்க ப்ரொஜெக்ட் பண்ணிட்டு இருக்காங்க. ஓகே, அது அவங்க விருப்பம், எப்பயுமே அவங்க அப்படிதான் போட்டுட்டு இருப்பாங்க. அந்த பட தோல்வியை சந்திக்க போறாங்க. ஆன்டி இன்கம்பன்சி அவங்க நினைச்சு பார்க்க முடியாத அளவுக்கு வேலை செய்ய போகுது பல மாவட்டங்கள்ல. அதுக்கடுத்து 2வது அதிமுக, அவங்க இதை பார்த்து இன்னும் சோர்வாயிருப்பாங்க. இதை ஓரளவுக்கு அதிமுக 3வது போகுது அப்படின்ற ட்ரெண்டை வந்து முதலமைச்சர் வேட்பாளர்கள் அந்த பெர்ஸ்பெக்டிவ்ல சொல்லியிருக்காங்க. பட் ஓட் ஷேர்லயுமே அதிமுக மோசமான நிலைமையில 3வது இடத்துல தான் இருக்கு. நாம் தமிழர் 3% தான் வாங்குவோம். அன்டிசைடட் ஓட்டர்ஸ் 15% சொல்லியிருக்காரு. 11% மேல தாவேக்காக தான் அவங்க வருவாங்க. ஸோ இப்படிதான் இந்த கள நிலவரம் இருக்குது. ஸோ இதை பார்த்துலாம் நீங்க பெருசா பேனிக் ஆக வேணாம். இந்த கருத்து கணிப்பு உண்மையான்னு சொல்லிட்டு குழம்பிக்க வேணாம். இது பக்கா நெரேட்டிவ் கருத்து கணிப்பு. ஸோ இதுக்கு மேல இதை பத்தி பேசுறது ஒன்றும் இல்லை, முடிச்சிடலாம். ஸோ இது போல இன்னொரு வீடியோல உங்களை சந்திக்கிறேன். நன்றி.